வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 6ஆம் வகுப்பு இலக்கணம் மயங்கொலிகள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது தலை, சின்னலை வரணும். அதாவது ஒரு சில எழுத்துக்களோட மாறுபாடு தான் மயங்கொலிகள். இலைக்கு வேறு பெயர் தலை, தழை. வண்டு இழுப்பது காலை, பெரிய லை வரும். கடலுக்கு வேறு பெயர் பறவை, சின்னரா. பறவை வானில் பறந்தது, பெரியரா. அடுத்து கதவை மெல்ல திறந்தான். அடுத்த கொஸ்டின் சார். பூ டேஷ் வீசும், மனம் வீசும். புலியின் டேஷ் சிவந்து காணப்படும், கண் 3 சுழியின். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டார். லா வந்து சின்ன லா வரும். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மனம் பண்ணுறது இங்கே 2 சுழி கொடுத்துருக்கு, அதை திருத்தி 3 சுழியாக போட்டிருக்கோம். தேர் திருவிழாவிற்கு, திருவிழா இந்த சின்ன லாவாக இருக்குது, இங்கே பழலா போடணும். வாழைப்பழம் உடலுக்கு நல்லது, பழம்ன்ற இடத்துலையும் சிறப்புலா வரும். மிகவும் நல்லது. அடுத்து பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி, ஏரினா இந்த சின்ன ரீ போட்டு வர்றது குளம், இதுனா மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை, கூரை பெரிய ரை போட்டால் புடவை. வானம்னா வெடி, வானம்னா ஆகாயம். பனி வேலை, இந்த பனி குளிர்ச்சி. விலை பொருளின் மதிப்பு, இந்த பெரிய லை உண்டாக்குதல், விழை விருப்பம். இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இழை நூலிலை. ஓகே. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம், மயங்கொலிகள். அடுத்து மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை 8. வானம் என்பதன் பொருள் ஆகாயம். பனி 3 சுழி நீ வந்துச்சுன்னா வேலை. அடுத்து இன எழுத்துக்களை எழுதுக, பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இட்டுக்கு இன எழுத்து இன், இத், இன், இட், இந்த். கரெக்டுன்னு நினைக்கிறேன். இட்டுக்கான இன எழுத்து 3 சுழி எண். இந்துக்கு இந்த், இத்துக்கு இந்து, இர், இன். அதாவது அடுத்தடுத்து வரும் இல்லையா, அதுதான் இன எழுத்துக்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.